ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா கேக் எப்படி ஸ்பான்ஜியாக ஈஸி மெத்தடில் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியராக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா 3 முட்டையை ப்ரோக் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டு, வெண்ணிலா எசன்ஸ், 250 கிராம் சர்க்கரை போட்டுட்டு நல்லா பீட் பண்ணணும். ஸோ நான் பண்ணுறேன் இல்லையா, ஸோ இதை மாதிரி நல்லா பீட் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கேக் ரொம்ப சாஃப்டியாக ஸ்பான்ஜியாக வரும். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைன்னா விஸ்க்கு இல்லைன்னா ஜாரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ நம்ம எந்த அளவுக்கு சுகர் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு 250 கிராம் மைதா எடுத்துக்கோங்க. மைதாவை இதை மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுறோமோ அதே டைரெக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதே டைரெக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து சாஃப்டியாக ஸ்பான்ஜியாக கிடைக்கும் கேக்கு. ஸோ இதோடு சேர்த்து கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஸோ இதோடு சேர்த்து கொஞ்சம் 1/4 டம்ளர் மில்க்கும் 2 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ஸ்மெல் வராத ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க, அதாவது ரீஃபண்ட் ஆயில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதை மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது தான் உங்களுக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ஸ்பான்ஜியாகவும் இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி வரணும். அந்த மாவு எடுக்கும்போது இதை மாதிரி வரணும். சேம் டைரெக்ஷன்லேயே பண்ணிக்கோங்க. நான் எந்த டைரெக்ஷனில் பண்ணுறேனோ அதே டைரெக்ஷன்லேயே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை மாதிரி ஊற்றி பாருங்கள். அது இறங்கும் போது ஈவனாக இறங்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக் எடுத்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அந்த மாவை பேனில் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் டேப் பண்ணும்போது தான் ஃபுல்லாக எல்லா இடமும் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ எல்லா இடமும் கேப் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் டியூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு வந்து நான் ப்ளெயின் கேக்காக பண்ணுறனால டியூட்டி ஃப்ரூட்டி நான் போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ இதே மாதிரி எல்லா இடமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கறதுக்கு எவ்வளோ க்ரீமியாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு அந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதில் ஓவனில் வைக்க வேண்டியதான். ஸோ இந்த வாட்டி நான் ஓடிஜியில் எப்படி பண்ணுறோன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களுக்கு குக்கரில் பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா. ஸோ பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி ஓடிஜியை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதாவது 180 டிகிரி செல்சியஸ்க்கு 2 சைடும் நம்மளுக்கு வரா மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு வச்சதுக்கப்புறம் எனக்கு எப்படி பஃபியாக வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், கேக் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 25 மினிட்ஸ் நான் வச்சுருந்தேன். இப்போ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே பஃபியாக இருக்குது. பட் என்னென்னா ஸ்டிக் வச்சு பார்க்கும்போது உள்ளே கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ 25 மினிட்ஸ்ன்றது எனக்கு பத்தலை. ஸோ எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் ஒரு 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் பிரேக் பண்ணதுக்கப்புறம் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இந்த ஃபைனல் கேக். எப்படி பார்க்கறதுக்கு சூப்பராக பஃபியாக இருந்தது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது கேக் வந்து. அது இல்லாமல் எக் ஸ்மெல் சுத்தமாக வரவே இல்லை. வெண்ணிலா ஃப்ளேவர் தான் வேணும்னு சொல்லி கேட்டனால வெண்ணிலா ஃப்ளேவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்தது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது எங்கள் அக்காவோட பர்த்டேக்கு நாங்கள் கேக் வெளியில் தான் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ வெளியே ஆர்டர் பண்ணால் க்ரீம் தான் நிறைய வச்சிடுறாங்க, சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது. ஸோ நானே பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா கிட்டே சொன்னேன். ஸோ எங்கள் அக்காவுக்கு அன்றைக்கி பர்த்டே, அது இல்லாமல் என்னோடய பையனோட 4th மந்தோட பர்த்டே செலிப்ரேஷனாகவும் இந்த கேக் கட் பண்ணாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு சூப்பராக நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ நான் சொன்ன இந்த ரேஷியோவில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணுமோ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் என்னால் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.